ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் டே. ஸோ நம்ம நேற்று நைட்டு வந்தோம். ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து சென்னையில் ஒரு நாள் அப்படின்னு ஒரு vlog பண்ண போகிறோம். சென்னையில் ஒரு நாள்லாம் நீங்கள் அந்த படம் நினச்சிடாதீங்க, இது எங்கள் ஸ்டைல் சென்னையில் ஒரு நாள். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஐநாவரத்தில் இருக்கோம். இப்போ நாங்கள் மேடாவரத்துக்கு போயிட்டுருக்கோம். ஐநாவரம் டு மயிலாப்பூர், அதுக்கு ரோடு கான்டாக்ட் அது எல்லாம் எப்படி லொக்கேஷன்? மேடாவூரில் மேடாவரம். சாரி. ஓகே கேஸ், வாங்க அப்படியே போகலாம். மேடாவரத்துலேருந்து நம்ம பாட்டி வீடு இருக்குது. ஸோ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு ஐநாவரத்துலேருந்து. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம சென்னையோட ரோட்டில் தான் இருக்கோம். காலையிலேருந்து எப்படியும் ஒரு 4-5 வாட்டி கிள்ளி பார்த்துருப்பேன் நம்ம சென்னையில் தான் இருக்கோமா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, நம்ம சென்னையில் தான் இருக்கோம். நம்ம தமிழ்நாடு காற்றை வாங்கும்போது எப்படி இருக்குது பாருங்களேன் சார், வேறு லெவல் ஃபீலு. ஸோ மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் லைட்டாக மழை வெறிச்சமாக இருந்துச்சு. ஸோ முடிவே பண்ணாச்சு, இன்றைக்கி ஃபுல்லாகவே இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது, நம்ம சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பாட்டி வீடு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மேடவாக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே நம்ம ஃபேமிலிஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயம்பேடு அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம கெட்டவனோட அண்ணன் இருக்காங்க. ஸோ நம்ம அவங்களையும் போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம முத்துக்கிங் வந்து அவங்க ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போயிருக்கான். ஸோ அப்படியே நம்ம ஈவினிங் வந்து மீட் பண்ணிக்கலாம். ஈவினிங் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கல்யாண வீடு இருக்குது வியாசர்பாடியில். ஸோ நம்ம நிரோஸ் ப்ரோவோட ஃப்ரெண்டு, நம்மளையும் நம்ம பசங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அங்கேயும் போயிடலாம் ஈவினிங். ஸோ சென்னையில் ஃபஸ்ட் நாள் வந்தனாலே வியாசர்பாடி அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போக போகிறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம், ரிலையன்ஸ் டிஜிட்டல், எந்த இடம்னு தெரியலண்ணா கரெக்டாக. ஸோ ஓகே கேஸ், நான் அப்படியே போக நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க போகலாம். மழை பெஞ்சு ஊரெல்லாம் தண்ணி. இங்கே பாருங்களேன், சென்னையில் பாருங்கள் என்ன மழை, சரியான மழையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தண்ணி கட்டி கிடக்குங்க. இந்த மாதிரி தண்ணி கட்டுற இடம் நம்ம மும்பையில் இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு அங்கே ஒரு 4-5 சின்ன பசங்க குதித்து விளாண்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம கெட்டவன் பார்த்திங்கன்னா தண்ணி அடிச்சு விட்டு முன்னாடி போயிட்டான். சூப்பராக தாங்க இருக்குது சென்னை. நான் ஆல்ரெடி சென்னைக்கு வந்திருக்கேன், ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்திருக்கேன். ஸோ இது வந்து சென்னைக்கு வந்து நான் 3rd டைமு. எப்படி இருக்குது போகுதுன்னு தெரியல. ரைட் சைடில் இருக்கிறத பார்த்திங்கன்னா ஜெமினி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரோஸ் ப்ரோ சொன்னார். ஸோ நம்ம இன்னும் மேடவாக்கத்துக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பவர் ஸ்டார் சொன்னான். ஸோ நம்ம ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா மழையில் நனைஞ்சு ஆல்ரெடி டிஸ்பிளே சோலி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அதை மும்பையில் போய் தான் சரி பண்ணணும். மழை வந்து விட்டு பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க, என்னது சொல்கிறதுனே தெரியல. சென்னையில் வந்து இன்னும் ஒரு 3 நாளைக்கு மழை வந்து நிற்காமல் பெய்யும்னு வேறு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எப்படி தான் நாளைக்கு கிளம்பி மும்பை போக போகிறோன்னு தெரியல. ஸோ கடவுள் இருக்காருங்க நம்ம பக்கம், நம்ம எப்படியாவது போயிடலாம். பிகாஸ் நம்ம 14th நம்ம கண்டிப்பாக வந்து மும்பையில் இருக்கணும். அதான் வந்து நாங்கள் நாளைக்கே கிளம்பலான்ட்டு இருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒரு சந்துக்குள்ளே கூப்பிட்டு வந்துருச்சு நம்ம கூகுள் மேப்ஸு. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்த மாதிரியே இருக்குது, ஆனால் எனக்கு வந்து அவ்வளோவா கரெக்டாக தெரியல. நம்மளை வந்து கூகுள் மேப் கரெக்டாக தான் கூப்பிட்டு போதா அப்படின்னு தெரியல. இந்த சந்தெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வீட்டை பார்த்த மாதிரி தாங்க இருக்குது. இதுதானோ? ஆமாம் நினைக்கிறேன். வந்துட்டோம். ஸோ இதுதான். ஸோ இப்போ நம்ம பாட்டி வீடு வேறு உடச்சி கட்டிருக்கேங்க. ஒரு வேளை இதை தான் இருக்குமோ? எங்களது அண்ணன் மாஸ்டர் புல்லட் பாண்டி இதோ வரார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேப் வந்து சொதப்பிருச்சு, கூகுள் மாதாஜி சொதப்பல். ஸோ அந்த அடுத்த சந்துக்கு வந்து இந்த சந்துலேயே நம்மளை உள்ளே வர வச்சுட்டு லாஸ்ட் வர. ஸோ இப்போ நம்ம திரும்பி போயிட்டுருக்கோம். பாதி பேர் வந்து நடந்து போயிட்டாங்க, 2 பேர். நம்ம அப்படியே பைக்கில் கிளம்பி போகலாம். ஸோ நம்ம சதீஷ் ப்ரோ வந்து நமக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். அப்புறம் வந்து நமக்கு அவர் வெயிட் பண்ணி அவருக்கு போர் அடிச்சு போச்சு. ஏன்னா நம்ம அவ்வளோ லேட்டு. அவர் எங்கேயோ வீட்டுக்கு போயிருக்காராம், வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம். 3 hours later. அப்போ வச்சுட்டு ஃபோன் அடிங்க. சரியா, பாய். சரி பாய். அப்போ
அப்படியா ஆமாம் கதிரி போடிக்க பாய். ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாட்டி வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பாட்டி வந்து பார்க்க முடியல. பிகாஸ் நம்ம பாட்டி வந்து வேலைக்கு போயிட்டாங்க. பாட்டி நினச்சிட்டாங்கக்கு நான் வந்து இன்றைக்கி நான் இங்கே தங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, பாட்டியை லாஸ்ட்டாக பார்க்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் சென்னை வரும்போது கண்டிப்பாக பாட்டியை பார்த்துடலாம். ஸோ ஆனால் பாட்டி வந்து சிக்கன் கிரேவி வச்சு ஒரு சாம்பார் வச்சுருந்தாங்க பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டு. இந்த மலைக்கு அப்புறம் அந்த கிரேவி டேஸ்ட் வந்து நான் வந்து இப்போது மும்பையில் உட்காந்து நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் அந்த ருசி வந்து என் நாக்கில் நின்றுட்டுருக்கு. வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு பாட்டி, தாத்தா, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் டு சதீஷ் ப்ரோ. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலியாக கிளம்பியாச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம பசங்க எல்லோரும் ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாயா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நின்றுட்டுருக்கோம். ஸோ நம்ம அப்படி பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். ஸோ ஒரு அடுத்த ஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம அப்படி ரோட்டில் எப்படி கெத்தாக நிற்க பாருங்களேன், வேறு லெவல். ஸோ அப்படியே நம்ம கிளம்பி போகலாம். ஸோ என்னடா வெளிச்சமாக இருந்துச்சு, டக்குன்னு இருட்டாயிருச்சுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம கேமரா வந்து ஃபுல்லாகவே தண்ணியில் நனைஞ்சிட்டு இருந்தனால லென்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி தேங்கின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிருந்துச்சி. ஸோ அதான் வந்து ஒரு டவலில் வந்து அப்படி சுற்றி உள்ளே பேக்கில் வச்சுட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து தண்ணி இல்லை, ஜஸ்ட் எவாப்ரேட் ஆகி உள்ளே அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, அப்படி நம்ம வந்து இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோம்லாம் தெரியல. நம்ம இப்போ வந்து வியாசர்பாடி அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ நம்ம ஒன் பை முத்துக்கு வந்து லொக்கேஷன் அனுப்பியாச்சு. ஸோ அவன் வந்து அங்கே நேராக வந்துடுவான். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேயும் தண்ணி நல்லா கெட்டி கிடக்குங்க. தண்ணி எவ்வளோ கெட்டி கிடந்தா ஏன்னா நம்ம வந்து காலையில் இருந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கோம். ஓகே கேஸ், நான் அப்படியே போய் வந்து நம்ம வியாசர்பாடியில் போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். அந்த கல்யாண ஃபங்க்ஷனில் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க அப்படியே போகலாம். ஸோ ஃபைனலி வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லியாக வந்து நம்ம கல்யாண வீடை வந்து அட்டென்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து கீழே செல்ஃபி எடுக்க வந்தோம். எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளம்பியாச்சு அங்கேருந்து. ஸோ மழையும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ எங்கே போய்ட்ருக்கோன்னா நம்ம நிரோஸ் ப்ரோவோட ஃப்ரெண்டு பாஸ்கர் ப்ரோ, அவர் வந்து நம்ம மும்பையில் வந்திருக்காரு. போன கணபதிக்கு முந்தின கணபதிக்கு வந்திருந்தார். ஸோ இப்போ நம்ம அவங்கள தான் போய் அப்படி பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ நம்ம ப்ரோ இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா வில்லிவாக்கம்னு ஏதோ சொன்னாங்க. ஸோ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். வில்லிவாக்கமா என்னன்னு எனக்கு பேர் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ நம்ம பாய்ஸ் பறந்து போகிறாங்கோ, 2 பிரதர்ஸ். அப்புறம் நம்ம கெட்டவன் போடா. ஸோ நான் அப்படியே நம்ம பிரதர்கிட்டவே நான் அவங்களுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுறேன். வில்லிவாக்கத்துக்கிட்ட போய் மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்னை பேக்கரி ஏத்தாப்பில் தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ இவர் தான் நம்ம பாஸ்கர் ப்ரோ. ஒரு நிமிஷம். ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்கர் ப்ரோ. அங்கே பாருங்கள், பிளாக் ஸ்டார் டிஷர்ட் இருக்கா, எங்கும் பிளாக் ஸ்டார் எதிலும் பிளாக் ஸ்டார், கிங் ஆஃப் தாராவி. சந்தோஷமாக இருக்குங்க பிளாக் ஷர்ட் டிஷர்ட்டை பார்க்க சென்னையில். ஆமாம், மும்பையில் வேலைக்கு போனியா? ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிரோஸ் ப்ரோவோட கிளாசிக் 350 வந்து நம்ம ஓட்டுறோம். ஸோ வண்டி வந்து வேறு லெவலில் இருக்குங்க. BS6 வரையா, வண்டி ஸ்மூத்தாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது வண்டி. அப்படியே ஏதோ கப்பல் மேலே உட்காந்து போன மாதிரி இருக்குங்க, வண்டியை செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஷவர்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். ஐஸ்கிரீம் ஷவர்மா இல்லை நம்ம பானிபூரி ஷவர்மா, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ டைம் பார்த்திங்கன்னா எத்தனாவதுன்னு தெரில, ஃபோன்லாம் எடுத்து பார்க்குற அளவுக்கு நாங்கள் இல்லை இப்போது. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் கேட்டிங்கன்னா மெர்சலைட் அண்ட் ஃப்ரெஷ் சாட் ஜூஸ் சென்டர்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஷவர்மா ட்ரை பண்ண போகிறோம் சென்னையில். அந்த கடையை எடுக்கலாம், மெர்சலைட். எடுத்தேன். செம்மையாக இருக்குல்ல.
இப்போ நம்ம இருக்கிற ஹோட்டல் பேர் வந்து மெர்சலாய்டன். ஸோ இங்கே வந்து ஷவர்மா ஃபேமஸாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரோஸ் ப்ரோ சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காரு நம்மளை. என்ன ட்ரை பண்ண போறீங்க நீங்கள்? பானிபூரி ஷவர்மா. நீங்கள் பானிபூரி ஷவர்மா. மூஞ்சில் பொங்குது பாருங்க. நீங்கள் என்ன ட்ரை பண்ண போறீங்க? பானிபூரி ஷவர்மா. நீங்கள் சாப்பிட்றத நான் பார்க்க போகிறேன். பார்க்க போகிறீங்களா? வெல்டன், வாங்க கை கொடுங்க. ரைட்டு. பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை சாப்பிட போகிறோம். அதை பார்ப்போம். பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குப்பா. நமக்கும் எடுத்துறாரு தண்ணி திட்டு ஃபோன் பண்ணிடல. நாங்கள் சாப்பிட்றதுனா இது நான் ட்ரை பண்ணுறேன். எப்படி இது தரமாக இருக்கா? பண்ணி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி மஸ்டாயிட்டேன். இதான் நம்ம மாமா குண்டு மாமா. நீங்கள் ஒன்று சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு போங்க, நான் ஊட்டி விடுறேன். நீங்கள் அப்படி சாப்பிடுங்க, நான் பார்க்க எடுக்கிறேன். ஊட்டி விடுறேன். கேப்பில் அதே போட்டான். இவன் தான் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருக்கான். ப்ரோ தான் பானிபூரி ஷவர்மா பண்ணது. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கடை பார்த்தீங்கன்னா மெர்சலாய்டன் ஃப்ரெஷ் ஜூஸ் சென்டர். ஸோ இது எங்கே இருக்குது கரெக்டாக? இது நம்பர் 114/7 ராஜு ஸ்ட்ரீட், அயனாவரம், சென்னை 23. ஸோ கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. எப்படி இருந்துச்சு? சூப்பர் ப்ரோ. நீங்களும் வந்து ட்ரை பண்ணிடுங்க. அருமை. ஆமாம், அருமை அருமை. நீங்கள் சாப்பிடல இவங்க. பவரே எப்படி இருந்துச்சு? வேறு லெவலு. ஓகே கேஸ், அப்படியே நம்ம கிளம்பி வீட்டுக்கு போகலாம். ஸோ சென்னையில் ஒரு நாள் vlog இதோட முடிய போகுதுங்க. ஸோ நாளைக்கு வந்து நம்ம கிளம்பி நம்ம ஊருக்கு போகிறோம். அதோட vlog வந்து வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ நான் தான் உங்கள் ரைட் வித் ராஜ். சந்திக்கலாங்க அடுத்த வீடியோவில். பாய் ப்ரோ. பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். பாதி வெற்றி நம்ம நம்பிக்கையில், ஆனால் மீதி வெற்றி நம்ம நண்பர்கள் கையில்.